விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற பாவம் கணேசன் சீரியல்ல நடிக்கிற நடிகையான நேகா கர்ப்பமா இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு இப்போ வளகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. சன் டிவியில ஒளிபரப்பான கல்யாண பரிசு சீரியல் மூலமா பலருக்கும் அறிமுகமான நேகா கவுடா அவர்கள் அந்த சீரியல்ல இருந்து பாதியிலே விலகிட்டாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த சீரியல்ல இருந்து விலக போறதா தன்னுடைய ரசிகர்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா இவங்க தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி சீரியல்ல இருந்து விலகின சில நாட்கள்லயே இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்காக தான் இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க விலகினதுக்கு அப்புறம் இந்த கதாபாத்திரத்துல கன்னிகா அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. ஆண்டுகளுக்கு அப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி பாவம் கணேசன் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இப்போ இந்த சீரியல் முடிவடை இருக்கிற நிலையில இவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அடுத்ததா இவங்க பிக் பாஸ்ல கலந்துக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் பிக் பாஸ்ல கலந்துக்குவாங்க நினைச்சிட்டு இருந்த அந்த டயத்துல இவங்க கன்னடா பிக் பாஸ்ல 9வது சீசன்ல ஒரு போட்டியாளராக அறிமுகமானாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க கர்ப்பமா இருக்கிறதா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு வளகாப்பு பெங்களூர்ல வச்சு நடைபெற்றதா சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சியில அவருடைய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா, ஸ்ரீதேவி அசோக் இவங்களோட கன்னட நடிகைகளுமே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க.